அதாவது மேடம் சொன்னாங்க அந்த கொளத்தூர் விஷயம் வச்சு உங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. கொளத்தூர் தொகுதியில 84வது வாக்குச்சாவடியில் வீட்டு எண் 11ல 30 வாக்காளர்கள் உள்ளனர் அப்படின்னு நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களும் செய்தியாளர் சந்திப்புல சொன்னாங்க. கொளத்தூர் தொகுதியில் ஆண்டாள் அவனியுள்ள உள்ள 11ஆம் எண் என்பது தனி வீடு அல்ல, அது ஒரு அடுக்குமாடி. அந்த அடுக்குமாடியில வாக்குச்சாவடி எண் 84 விவரங்கள் படி வரிசை எண் 40 முதல் 75 வரையில் உள்ள வாக்காளர்கள் 11 என்ற எண் கொண்ட ஏஎஸ் வீனஸ் கோர்ட் அடுக்குமாடி குடியிருப்புல தான் இருக்கிறாங்க. இதில் ரஃபி என்பவரின் பெயர் வரிசை எண் 50லும் 52ல கணவர் என்கிற இடத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் வரிசை எண் 348 352ல தந்தை என்கிற இடத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் நிர்மலா சீதாராமன் கூறுவது போல ரஃபியுல்லா என்ற பெயரில் 3 வாக்காளர்கள் ஒரே முகவரியில் இல்லை. மேலும் வாக்குச்சாவடி எண் 157ல ரஃபியுல்லா பெயர் தந்தை கணவர் என்ற இடங்களில் வருகிறது. இதுல மேடம் சந்தேகப்படணும்னா உள்ளபடியா சொல்றேன், நீங்க பாஜகவை தான் சந்தேகப்படணும். ஏன் சொல்றேன்னா, வடசென்னையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அதுல பாஜக 6 தொகுதியில 5 தொகுதியில 3வது பிளேஸ், ஆனா கொளத்தூர் தொகுதியில மட்டும் 2வது பிளேஸ். அது எப்படி? ஒருவேளை இந்த குளறுபடிகளை செய்து உங்களை மீறி பாஜக வந்து கொளத்தூர் தொகுதியில வந்திருக்குன்னா நீங்க சந்தேகப்பட வேண்டியது பாஜகவை தான். இதுல வந்து திமுக குளறுபடி செஞ்சிருச்சு அப்படின்லாம் வந்து அவங்க சொல்றத நிச்சயமா ஏத்துக்க முடியாது. எனக்கான நேரம் ரொம்ப கம்மியா கொடுத்தீங்க, நீங்க ரொம்ப குறைவான நேரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி எனக்கு எஸ்ஐஆர்ல குளறுபடிகள் இருக்கிறது திமுக சொல்கிறது. திமுக மட்டுமல்ல, அண்ணன் அமர்ந்திருக்கிறார், அவருடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல நிறைய குளறுபடி இருக்கிறது என்று அண்ணாமலையே இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறார். குளறுபடிகள் நீங்க வேண்டும், எஸ்ஐஆரை உடனடியாக நிறுத்த வேண்டும். காலத்தை நிறைய எஸ்ஐஆர் திமுக வேணான்னு சொல்ல, எஸ்ஐஆர் வேண்டும், போதிய காலம் இல்லை. தேர்தலை கருத்தில் கொண்டு நடத்தப்படுகிற ஒரு முறைகேடு உள்ளபடியாக இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். எஸ்ஐஆர் என்பது ஒரு 3லிருந்து 1 வருட காலம் நடக்கக்கூடிய ஒன்றை 1 மாதத்திற்குள்ளாக நடப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக எதிர்க்கிறது. எஸ்ஐஆரை கைவிட வேண்டும்.